Laplace transform of the form t power n into f of t where n is a positive integer. இதுக்கு Laplace transform என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு இப்படி கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. Laplace transform t power n into f of t is equal to minus 1 whole power n d power n by d into s power n f of s அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிச்சாங்கிறது பார்க்கலாம். முதல்ல இந்த லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் டி பவர் என்னன்னு பதிலாக டி பவர் 1 n equal to 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் வெறுமனே டி இன்ட் எஃப் ஆஃப் டிக்கு இந்த வேல்யூ வருது. ஓகேவா? அதாவது மைனஸ் டி பை டிஎஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ். இது எப்படி வருதுங்கிறத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா மைனஸ் 1 ஹோல் பவர் என்னக்கு எப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு இந்த ரிசல்ட் தெரிஞ்ச ரிசல்ட் தான். எஃப் ஆஃப் எஸ்ங்கிறது திஸ் இஸ் ஈக்குவல் டு லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃப் ஆஃப் டி. அதுக்கான ஃபார்முலா இதுதான் பிகினிங்லேருந்து லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்முக்கான ஃபார்முலா இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஃபார்முலாவிலிருந்து இந்த லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் டி பவர் 1 இன்டு எஃப் ஆஃப் டி. ஓகேவா? வெறுமனே டீனா இட் இஸ் ஈக்குவல் டு டி பவர் 1 எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு இது அப்படிங்கிறத முதல்ல எப்படி டெரைவ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்முக்கான ஸ்டாண்டர்ட் டெரிவேஷன். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா வந்து இதுதான். இந்த ஃபார்முலாவில் என்ன பண்ணுறோம்னா, இங்கே பாருங்கள், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எஃப் ஆஃப் எஸ் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஃபார்முலா இருக்குது. ரெண்டு பக்கமுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ். ஓகேவா? அதுதான் அடுத்து நம்ம பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிவைடிஎஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் வந்துடும். ரைட் ஹேண்ட் சைடில் வேணும்னா முதல்ல நீங்கள் இந்த டிபைடிஎஸை இந்த இன்டெக்ரலுக்கு வெளியில் கூட போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் டிபைடிஎஸை இங்கே உள்ளே கொண்டு போயிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேவா? அந்த மாதிரி பண்ணலாம். டிபைடிஎஸை உள்ளே கொண்டு போயிட்டாங்க. ரிமைனிங் டேர்மில் என்ன இருக்குது? இ பவர் மைனஸ் டி எஃப் ஆஃப் டி டிடிங்கிறது இந்த இன்டெகிரேஷனுடைய வேரியபிள் டீயை வச்சு தான் இன்டெகிரேட் பண்ணுறோம். ஓகேவா? ரைட். என்ன பண்ணியிருக்கோன்னா டிபைடிஎஸை உள்ளே கொண்டு போயிருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரியா? இப்போ அடுத்தது என்ன பண்ணுறாங்க? லெய்ப்னிட்ஸ் ரூல் அப்படின்னு ஒரு ரூல். ஓகேவா? இந்த ரூல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன்னா இப்போ நம்ம இன்டகிரேஷனுக்கு உள்ளே தான் இந்த டிவைடிஎஸ் இருக்குது. இந்த லெய்ப்னிட்ஸ் ரூலுங்கிறது என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இந்த இன்டகிரேஷனுக்குள்ளே டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். எதை மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி இந்த எஸ்ஸோட வேரியபிள், எஸ்ஸுங்கிற வேரியபிள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த ஃபேக்டர் மட்டும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். மற்றதெல்லாம் நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம். அந்த அடிப்படையில் இங்கே பார்த்தீங்கன்னா, இது இ பவர் மைனஸ் எஸ்டிங்கிற இந்த பர்டிகுலர் வேல்யூ மட்டும் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். எஃப் ஆஃப் டிங்கிறத கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம். இது எஃப் ஆஃப் டிங்கிறது இட் இஸ் நாட் ரிலேட்டட் வித் எஸ். இது டி வேரியபிள். எனக்கு எங்கெங்கெல்லாம் எஸ் வேரியபிள் இருக்கோ அதை மட்டும்தான் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அந்த வகையில் எனக்கு இ பவர் மைனஸ் எஸ்டி மட்டும்தான் இருக்குது. எஃப் ஆஃப் டிங்கிறது கான்ஸ்டன்ட். இது வந்து இன்டகிரேஷன் பேராமீட்டர்ஸ். இதுக்கு இந்த இதில் சம்மந்தமே கிடையாது. சரியா? எஃப் ஆஃப் டி சம்மந்தப்பட்டிருக்கு, அது ஒரு கான்ஸ்டன்ட்டாக நான் வச்சுக்கிறேன். எஸ் கூட சம்மந்தப்பட்டது இ பவர் மைனஸ் எஸ்டி மட்டும்தான். அப்போ இந்த இ பவர் மைனஸ் எஸ்டியை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும். அதுதான் லெய்ப்னிட்ஸ் ரூல்ஸ் சொல்லுது. ஓகேவா? ஸோ அந்த அடிப்படையில் இ பவர் மைனஸ் எஸ்டியை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இ பவர் மைனஸ் எஸ்டி, இது வந்து எஸ்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போது மைனஸ் டிங்கிறது கான்ஸ்டன்ட் ஆயிரும். எஸ்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 கிடைக்கும். அதாவது மைனஸ் எஸ்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் டி வந்து கான்ஸ்டன்ட், எஸ்ஸை வச்சு பண்ணும்போது 1. ஸோ டோட்டலாக உங்களுக்கு மைனஸ் டி கிடைக்கும். இது இருக்குது கான்ஸ்டன்ட், அப்படி எழுதுகிறோம். எஃப் ஆஃப் டி டிடின்னு எழுதிட்டோம். சரியா? இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த மைனஸ் டியில் உள்ள மைனஸை வெளியே எடுத்துடுறோம். மீதி டேர்ம் என்ன இருக்குது? இ பவர் மைனஸ் எஸ்டி இருக்குது, டி இன்டு எஃப் ஆஃப் டி டிடி இருக்குது. ஓகேவா? ஸோ இது எதுக்கு ஈக்குவலன்னா, திஸ் இஸ் ஈக்குவலன் டு இந்த மைனஸ் விட்டுருங்க. திஸ் என்டையர் ஃபேக்டர் இஸ் ஈக்குவலன் டு லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி இன்டு எஃப் ஆஃப் டி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இந்த டி இல்லைன்னா இது எப்படி இருக்கும்? வெறுமனே லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டின்னு இருக்கும். சரியா? இந்த டி இல்லைன்னா, இந்த பர்டிகுலர் டி இல்லைன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி.
இந்த t வந்ததுனால இந்த f of t கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதாவது இதுதான் இப்போ உங்களுடைய f of t. இதுதான் உங்களுடைய f of t. f of t is equal to t into f of t. அப்போ f of t பிளேஸில் நீங்கள் இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ இது மூலமாக தான் அவங்க இதை என்னன்னு சொல்கிறாங்க, this is equal to minus L of t into f of t. ஓகேவா? இப்போ இந்த மைனஸை லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணீங்க அல்லது அதர் சைடு கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகுன்னு பாருங்க. இங்கே L into t லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t into f of t கிடைக்கும். ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன இருந்தது, டிஃப்ரென்ஷியேட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி d by ds of f of s இருக்குது. ஸோ இப்போ ஒரு மைனஸ் வந்து இங்கே வந்துடுது. அப்போ மைனஸ் d by ds of f of s. அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. அந்த ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. எங்கே இங்கே பார்த்தோம். இங்கே இந்த ரிசல்ட்டை தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணுறோம். t பவர் 1 வச்சு ப்ரூவ் பண்ணும்போது மைனஸ் d by ds of f of s கிடைக்குது. அதே தான் இங்கேயும் கிடைச்சிருக்கு, மைனஸ் d by ds of f of s. இப்போ இதை இன்னொரு ஸ்டெப்பு கூட நான் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். மைனஸ் d by ds of f of sனால் நமக்கு என்னன்னு தெரியும். ஓகேவா? f of s is equal to லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of t. இங்கே கொடுத்துருந்தோம் இல்லையா, f of s is equal to இந்த இருக்கு பாருங்க, f of s is equal to லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of t. அதை தான் இங்கே அவங்க மறுபடியும் மென்ஷன் பண்ணுறாங்க. இது ஏன் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, இப்போ லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் t into f of t கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் மற்ற எல்லா ரிசல்ட்டுமே கொண்டு வந்துடலாம். பாருங்கள், இங்கே லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் t ஸ்கொயர் into f of t கண்டுபிடிக்க அதை நான் இப்படி எழுத முடியும். அப்போது ஒரு டீயை வெளியே வச்சுட்டு t into f of t மட்டும் உள்ளே வச்சிடுறேன். இப்போது இதை என்னுடைய f of t நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இங்கே பாருங்கள், லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் t into f of tனா அது எப்படி மாறுதுன்னா மைனஸ் d by ds of லாப்லஸ் ஆஃப் f of t. இந்த f of tங்கிற வேல்யூ தான் இங்கே எழுதுகிறோம். அப்போ இந்த கேஸில் ஒரு t வெளியில் இருக்குது. என்னோடய f of t நான் எதை அசியூம் பண்ணிக்கிட்டேன், t into f of t அசியூம் பண்ணிக்கிட்டேன். அப்போ என்னோட ரிசல்ட் எப்படி எழுதணும்னா மைனஸ் d by ds of லாப்லஸ் ஆஃப் t into f of t. ஏன்னா அதுதான் என்னோடய f of t வேல்யூ தான் இங்கே எழுதுவோம். இங்கே பாருங்கள், இங்கே என்னோடய f of t வேல்யூ தான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த எக்ஸாம்பிளில் என்னோட f of t வேல்யூங்கிறது t into f of t. ஸோ லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் t into f of t எழுதிட்டேன். இப்போ மறுபடியும் பாருங்கள், மைனஸ் d by ds of இது வெளியில் இருக்குது. இதுக்கான வேல்யூ என்ன, இதுக்கான வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் t into f of tக்கான வேல்யூ மறுபடியும் பாருங்கள். மறுபடியும் இதுக்குள்ளே இன்னர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இப்போ ஆக்சுவல் t into f of t is equal to இந்த என்டையர் வேல்யூ. அப்போது இந்த இடத்துல இந்த என்டையர் வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? இப்போ என்ன ஆயிருக்கு, 2 தடவை நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டியிருக்கு எஸ்ஸை வச்சு. ஓகேவா? இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ -1 ஹோல் ஸ்கொயர். இந்த ரெண்டு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால d ஸ்கொயர் பை ds ஸ்கொயர் ஆஃப் லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of t இந்த மாதிரி கிடைக்குது. ஓகேவா? ஸோ ஃபர்தராக நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணால் -1 ஹோல் ஸ்கொயர் இந்த லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of t வந்து f of s எழுதிடலாம். சரியா? இது வந்து லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t ஸ்கொயர் f of tக்கான ஆன்சர். இப்போ இதே மாதிரியே நம்ம ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தோம்னா லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t பவர் n f of t நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது என்ன ஆகும், இங்கே பாருங்கள், t ஸ்கொயர் f of tக்கு -1 ஹோல் ஸ்கொயர் போட்டோம். அப்போ t பவர் nக்கு -1 ஹோல் பவர் n. இதை n டைம்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். எதை, f of s. ஓகேவா? ரைட்.